மேட் மேக்ஸ் பிரான்ச்சைசி படங்கள் இயக்குனர் ஜார்ஜ் மில்லரால் உருவாக்கப்பட்ட எண்ணெய்க்காகவும் தண்ணிக்காகவும் உணவு தேவைக்காகவும் அடிச்சுக்கிற ஒரு அதிபயங்கரமான வினோத உலகம். ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் காட்சிக்கு காட்சி ஹை வோல்டேஜில் அனல் தெரிக்கும். அதுவும் அதில் வர அந்த வாகனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு மொழியெல்லாம் மிரண்டு போகும். அதே சமயம் விதவிதமாக வடிவமைக்கப்பட்ட அந்த வண்டிகளோட தோற்றம்லாம் சான்ஸே இல்லை. நம்ம கற்பனை எல்லைகளெல்லாம் தாண்டி ஒரு வேற லெவல் கிரியேஷனாக இருக்கும். மொத்தத்தில் மேட் மேக்ஸ் சீரிஸ் படங்கள் எல்லாமே ஒரு விஷுவல் மார்வல் தான். 1979 மேட் மேக்ஸ் வந்தது. அடுத்து 81 மேட் மேக்ஸ் 2, அப்புறம் 85 மேட் மேக்ஸ் பியாண்ட் தண்டர்டோம், அதுக்கப்புறம் 2015 மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு. இந்த ஃப்ரான்ச்சைஸில் முதல் 3 படங்களையும் பார்க்காதவங்க கூட கண்டிப்பாக அதோட 4வது பாகமான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட பார்த்துருப்பாங்க. பார்க்குறவங்களோட இதய துடிப்பை எகிர வைக்கிற மாதிரி அப்படி ஒரு பதைக்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சரை அதுக்கு முன்னாடி சினிமா உலகம் சத்தியமாக பார்த்துருக்காது. அப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் சினிமா அது. ஜார்ஜ் மில்லர் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதுறதுக்காக மட்டுமே 15 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கான பின்கதையை உருவாக்குறதுக்காகவும் முக்கியமாக அந்த ஃபியூரியஸா கேரக்டரை செதுக்கிறதுக்காகவும் அந்த அளவுக்கு வேற லெவல் அர்ப்பணிப்போட மெனக்கட்டிருக்காரு. ஃபியூரியஸா எ மேட் மேக்ஸ் சாகா இந்த சீரிஸோட 5வது இன்ஸ்டால்மெண்ட். ஆக்சுவலாக கதையோட தொடர்ச்சிப்படி பார்த்தோம்னா இது 4வது பாகமான ஃபியூரி ரோடோட ப்ரீக்வல். அதாவது அந்த படத்தில் காட்டின கதைக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை உள்ளடக்கின படம். ஃபியூரியஸா படத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதோட 4வது பாகமான ஃபியூரி ரோடு கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்ல சர்வாதிகாரி இமார்டன் ஜோ கிட்ட கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க 5 மனைவிகளை விடுவிக்கிறதுக்காக ஃபியூரியஸா அவங்கள கடத்திடுவாங்க. இவங்களுக்கு மேக்ஸ் கேரக்டரில் நடித்த டாம் ஹார்டியும் சேர்ந்து உதவுவார். கடைசியில் இமார்டன் ஜோ ஃபியூரியஸாவை பிடிச்சாரா இல்லை ஃபியூரியஸா தன் நோக்கத்தில் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதான் கதை. மேக்ஸ் தான் படத்தோட ஹீரோ கேரக்டர்னாலும் அவரை மிஞ்சுற அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயினா படத்தில் பட்டையை கிளப்பியிருப்பாங்க சார்லைஸ் தெரான். ஆஸ்கரில் படம் அமோக ஆதரவோட மொத்தமாக 6 விருதுகளை அள்ளி குவிச்சுது. சரி, இப்போ இந்த 5வது இன்ஸ்டால்மெண்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஃபியூரியஸா எ மேட் மேக்ஸ் சாகாவோட கதை என்னன்னு பார்த்துருவோமா? கிரீன் பிளேஸில் பிறந்து வளர்ந்த 10 வயசு ஃபியூரியஸாவோட தொடங்குது கதை. வில்லன் டெமண்டஸ் குரூப்பால் ஃபியூரியஸாவும் அவளோட அம்மாவும் கடத்தப்படுறாங்க. டெமண்டஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கிறவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தோர் பட ஹீரோ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான். ஃபியூரியஸா வசிக்கிற இடம் ஒரு சொர்க்க பூமின்னு தெரிஞ்சுக்கிற டெமண்டஸ் அந்த இடத்துக்கு தன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி ஃபியூரியஸாவையும் அவளுடைய அம்மாவையும் துன்புறுத்துறாரு. அது நிறைவேறாத கோவத்தில் ஃபியூரியஸாவை தன்னோட எதிரி இமார்டன் ஜோ கிட்ட ஒரு முக்கியமான டீலுக்காக ஒப்படைச்சிடுறாரு. ஃபியூரியஸா வளர்ந்த பிறகு அவளையும் தன்னோட மனைவியை ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறாரு இமார்டன் ஜோ. ஆனால் ஃபியூரியஸா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தன்னோட பிறந்த இடமான கிரீன் பிளேஸுக்கு மறுபடியும் போகணும். அதுக்கு முன்னாடி டெமண்டஸை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இமார்டன் ஜோவோட குரூப்ல இருந்துகிட்டு தான் நினைச்சதை சாதிக்க ஃபியூரியஸா என்னெல்லாம் செஞ்சாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃபியூரி ரோட் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அட்வென்ச்சராக எடுத்த ஜார்ஜ் மில்லர் இந்த படத்தில் ஃபியூரியஸாவுக்கு சின்ன வயசுல நடந்தது என்ன, அவன் எப்படி ஒரு பயமே இல்லாத மிகப்பெரிய போராளியாக மாறினா அப்படிங்கிற கதையை சொல்கிறதுக்கு திரைக்கதையில் பெரிய இடத்த கொடுத்துருக்காரு. அதுவும் அதை பெரிய அவசரம் எதுவும் இல்லாமல் ஒரு விதமான நிதான போக்கிலே சொல்லியிருக்காரு. இதனால் சில காட்சிகள் நம்ம பொறுமையை ஆரம்பத்தில் நிறைவே சோதிக்குது. இருந்தாலும் இடையிடையில் வர அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் பிரமிப்பில் நம்மளை அப்படியே வாயை புழக்க வச்சிடுது. கடத்தப்படுற மகளை காப்பாற்றுறதுக்காக அவரோட அம்மா எடுக்கிற ஆக்ஷன் அவதாரம், இமார்டன் ஜோக்கும் டெமண்டஸ்க்கும் இடையில் நடக்கிற அதிகார யுத்தத்தில் வெடிக்கிற கொலை பாதக சண்டை காட்சிகள், இமார்டன் ஜோவோட கேஸ் ட்ரக்கை டெமண்டஸ் கடத்துகிற அந்த காட்சி, அப்புறம் இமார்டன் ஜோவோட தலைமை கமாண்டராக இருக்கிற ஜாக்கோட ஃபியூரியஸா நட்பானதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வார்ரிக் ட்ரக்கில் நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதில் ஃபியூரியஸா சாமர்த்தியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள், அப்புறம் பைக்கில் பறக்கிற பேராஷூட்ஸு, கிளைடர் அட்டாக்ஸு எல்லாம் சான்ஸே இல்லை. கண்ணை சிமிட்னா நல்ல ஷாட்டை மிஸ் பண்ணிடுவோமோன்னு கண்ணை சிமிட்டாமல் பார்க்குற அளவுக்கு சும்மா பரபரன்னு பண்ணி வச்சுருக்காங்க எல்லா காட்சியும். அதுவும் படம் கிளைமேக்ஸை நோக்கி நகரப்போ வர அந்த ஸ்டன்ஸ்லாம் அப்படியே மயிர்கூச்செறிகிற அளவுக்கு வேகம் வேகம் வேகம், அப்படி ஒரு வேகம் அதெல்லாம் வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. சத்தியமாக திரையில் பார்த்தா மட்டும்தான் உணர முடியும். பறந்து விரிஞ்ச அந்த வெளிர் மஞ்சள் பாலைவனம், அதுக்கு நடுவில் தெரியுற அந்த மலை குன்றுகள், இமார்டன் ஜோவோட அந்த கேஸ் ஸ்டவன், அப்புறம் அந்த புல்லட் ஃபார்ம்ஸு, அங்கே நடக்கிற அந்த அதிபயங்கர மோதல்கள், ஒன்றா ரெண்டா எந்த காட்சியை சொல்கிறது எந்த காட்சியை விடுறதுனே தெரியல. அதுவும் செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒவ்வொரு போராளி குழுவோட இடங்களும் வேற லெவலில் நம்மளை பிரமிக்க வச்சிடுது. ஃபியூரி ரோடு படம் விதவிதமான ட்ரக்ஸ் மூலிமா நம்மளை மிரள வச்சுது. இந்த படத்தில் பிரம்மாண்டமான ஒரு வார்ரிக் ட்ரக் இருக்குனாலும் படம் முழுக்கவே பைக் ஸ்டண்ட்டுகள் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் 3 பைக்குகளை ஒன்றா பூட்டி அதை ஒரு ரதம் மாதிரி ஓட்டுறதெல்லாம் வேற லெவல் கற்பனை. அந்த பைக்கோட இன்ஜின் 2800 சிசி. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூரி ரோட்டில் நடிச்சிருந்த சார்லைஸ் தெரான் அளவுக்கு ஃபியூரியஸாவை நடிச்சிருக்கிற ஆன்யா டெய்லர் ஜோய் முழுசாக நம்ம கவனத்தை கவர முடியலனாலும் சில காட்சிகளை ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட அகன்ற அந்த பெரிய விழிகள் அந்த கேரக்டருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற கோவத்தையும் பழிவாங்கிற உணர்ச்சியும் வெளிப்படுத்துகிற மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு. இமார்டன் ஜோ கேரக்டருக்கு இதில் பெருசாக வேலை இல்லை. டெமண்டஸாக வர கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ரொம்ப கொடூரமாகவும் இல்லாமல் அப்பப்போ தன்னோட டீமையும் கலாச்சிக்கிட்டு எதிரிகளை சித்திரவதை பண்ணுறப்போ அதை ரசிக்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் காமெடியும் பண்ணி கடைசியில் வேறு மாதிரி ஆயிடுறாரு.
மற்றபடி இமாட்டன் ஜோவோட தலைமை கமாண்டரா ஃபியூரியாஸுக்கு உதவுற ஜாக் கேரக்டரில் நடிச்சிருக்க டாம் பர்க்கு நம்ம கவனத்தை ஈர்க்கிறாரு. மொத்தத்தில் எண்ணெய்க்காகவும் தண்ணிக்காகவும் பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கிற உலகம் தானே இது. மறுக்க முடியாத அந்த யதார்த்தம் தான் கதையோட அடிப்படையாக இருக்கு. இந்த சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி போராளியாக மாறி அதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கினா அப்படிங்கிறது தான் வந்து கதை. படத்தோட முதல் பாதி ரொம்பவே ஸ்லோவாக தான் ஆரம்பத்தில் நகருது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டேக் ஆஃப் ஆன பிறகு செமையாக போகுது. இப்படி ஒரு பயங்கர ஆக்ஷன் படத்தை எடுத்த டேரக்டர் ஜார்ஜ் மில்லருக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? 79ன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனால் படம் முழுக்க 20 வயசு இளைஞனோட ஃபுல் எனர்ஜியோட இன்டென்ஸ் மேக்கிங்கை ஒவ்வொரு ஷாட்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சைமன் டகன். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. கேமராவோட கோணங்களும் இந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் வண்டிகளோடவே ஓடி அது படமாக்கப்பட்ட விதமும் பயங்கர அற்புதமாக இருக்குது. ஒரு காட்சியில் ஃபியூரியஸோட கண் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் வரும். அதில் அவங்க அம்மாவோட உருவம் வந்து தெரியும். அப்படி ஒரு துல்லியமும் நுணுக்கமும் படம் முழுக்கவே ஏகப்பட்ட இடங்கள்ல நிறைய இருக்குது. எடிட்டர் மார்கரெட் சிக்ஸலோட கட்ஸ் நிஜமாகவே நம்மளை சீட்டு நுனியில் உட்கார வச்சிடுது. ஆக்ஷன் காட்சிகளில் கொஞ்சம் நெஞ்சமில்ல, எடிட்டிங்கில் அநியாயத்துக்கு மிரட்டி வச்சிருக்காரு. மியூசிக் டாம் ஹோல்கன்பர்க். ஆக்ஷன் காட்சிகளில் பொதுவாக ஒரு தீம் மாதிரி ஒரு பேட்டர்னை உருவாக்கியிருக்காரு. அந்த பிஜிஎம்லாம் காட்சியோட டென்ஷனை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. மற்றபடி படத்தில் குறைன்னு பார்த்தோம்னா ஃபியூரியஸோட சோகமயமான ஃப்ளாஷ்பேக்கை எமோஷனலாக சொல்ல முயற்சி பண்ணியிருந்தாலும் அதோட பெருசாக நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல. எல்லாமே ஒரு மாதிரி மேலோட்டமாகவே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத மாதிரி தான் கடந்து போகுது. இருந்தாலும் ஆக்ஷன், அட்வென்ச்சர், கம்ப்யூட்டர் அனிமேட்டட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் விரும்பிகளுக்கும் எனக்கு கதையும் தேவையில்ல, மொழி புரியலனாலும் பரவாயில்ல, படத்தில் ஒவ்வொரு ஷாட்டும் விஷுவலும் பிரமிக்க வச்சுட்டா போதுன்னு நினைக்கிற ரசனகார ரசிகர்களுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ட்ரீட் வேறு எதுவுமே இருக்க முடியாது. உடனே ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள பெரிய திரை இருக்கிற தியேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி இது ஒரு சர்டிஃபைட் மூவி, அதனால் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறத மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.